ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் 91. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். திரைத்துறையில் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படங்களுக்கு தற்போது 71வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 71வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கு 1 ஜனவரி 2023 முதல் 31 டிசம்பர் 2023 வரை மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்திடமிருந்து சான்றிதழ் பெற்ற படங்கள் போட்டியிட்டன. 71வது தேசிய திரைப்பட விருதுகளை இயக்குனர் ஆசுதோஷ் கௌரிகர் தலைமையிலான தேர்வுக்குழு தேர்வு செய்தது. 71வது தேசிய திரைப்பட விருதுகள் 2023ஆம் ஆண்டுக்கான பட்டியல். சிறந்த திரைப்படத்திற்கான விருது 12th ஃபெயில் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. இதன் இயக்குனர் விது வினோத் சோப்ரா. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது இருவருக்கு வழங்கப்பட்டது. ஷாருக் கான் ஜவான் திரைப்படத்திற்காகவும் விக்ராந்த் மாசே 12th ஃபெயில் திரைப்படத்திற்காகவும் வழங்கப்பட்டது. சிறந்த நடிகைக்கான திரைப்பட விருது ராணி முகர்ஜிக்கு வழங்கப்பட்டது. மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி விஸ் நார்வே என்ற திரைப்படத்திற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது இருவருக்கு வழங்கப்பட்டது. MS பாஸ்கர் பார்க்கிங் என்ற தமிழ் திரைப்படத்திற்காகவும் விஜயராகவன் பூக்காலம் என்ற மலையாள திரைப்படத்திற்காகவும் வழங்கப்பட்டது. சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது இருவருக்கு வழங்கப்பட்டது. ஊர்வசி உள்ளொழுக்கு என்ற மலையாள திரைப்படத்திற்காகவும் ஜான்கி போடிவாலா வாஸ் என்ற குஜராத்தி மொழி திரைப்படத்திற்காகவும் வழங்கப்பட்டது. சிறந்த இயக்குநருக்கான விருது சுதீப்தோ சென் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தி கேரளா ஸ்டோரி என்ற ஹிந்தி திரைப்படத்திற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது GV பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. வாத்தி என்ற தமிழ் திரைப்படத்திற்காக. சிறந்த திரைக்கதைக்கான விருது இருவருக்கு வழங்கப்பட்டது. ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் என்ற தமிழ் திரைப்படத்திற்காகவும் சாய் ராஜேஷ் பேபி என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காகவும் விருது வழங்கப்பட்டது. சிறந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கான விருது 2018 மலையாள மூவிக்காக மோகன்தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த படத்தொகுப்புக்கான விருது மிதுன் முரளி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பூக்காலம் என்ற மலையாள திரைப்படத்திற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. பெஸ்ட் சவுண்ட் டிசைன் விருது சச்சின் சுதாகரன் மற்றும் ஹரிகரனுக்காக வழங்கப்பட்டது. பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் விருது சச்சின், திவ்யா, நிதி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் விருது ஸ்ரீகாந்த் தேசாய். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி விருது பிரசாந்தனு மொஹபத்ரா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த பின்னணி இசைக்கான விருது அனிமல் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. பெஸ்ட் ஃபிலிம் இன் AVGC விருது ஹனுமான் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் விருது PVNS ரோஹித். பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் விருது ஷில்பா ராவ். பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் விருது நாள் 2 மராத்தி மொழி திரைப்படம். பெஸ்ட் டிபியூட் ஃபிலிம் டைரக்டர் விருது ஆசிஷ் பெண்டே. பெஸ்ட் ஆக்ஷன் டைரக்ஷன் விருது நந்து பிருத்வி. சிறந்த நடன அமைப்பு விருது வைபவி மெர்ச்சன்ட். சிறந்த பாடல் வரிகள் விருது காசர்லா ஷியாம். பெஸ்ட் ஃபிலிம் கிரிட்டிக் விருது உட்பால் தட்டா. தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகளை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படத்திற்கான விருது சாம் பகதூருக்கு வழங்கப்பட்டது. இதன் இயக்குனர் மேக்னா குல்சார். பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் விருது ராக்கி ஆர் ராணி கி பிரேம் கஹானி திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. ஸ்பெஷல் மென்ஷன் விருது அனிமல் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது.
வெவ்வேறு மொழிகளில் வழங்கப்பட்ட சிறந்த திரைப்படங்களுக்கான விருதுகள். பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் 12th ஃபெயில். பெஸ்ட் ஃபிலிம் இன் ஹிந்தி காதல் எ ஜாக்ஃப்ரூட் மிஸ்ட்ரி. பெஸ்ட் ஃபிலிம் இன் தெலுங்கு பகவந்த் கேசரி. பெஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் பார்க்கிங். பெஸ்ட் ஃபிலிம் இன் பஞ்சாபி காட்பே சா. பெஸ்ட் ஃபிலிம் இன் ஒடியா புஷ்கரா. பெஸ்ட் ஃபிலிம் இன் மராத்தி ஷியாம்சி ஆய். பெஸ்ட் ஃபிலிம் இன் மலையாளம் உள்ளொழுக்கு. பெஸ்ட் ஃபிலிம் இன் கன்னடா கண்டீலு தி ரே ஆஃப் கோப். பெஸ்ட் ஃபிலிம் இன் குஜராத்தி வாஸ். பெஸ்ட் ஃபிலிம் இன் பெங்காலி தீஃப் ஃப்ரிட்ஜ். பெஸ்ட் ஃபிலிம் இன் அசாமிசி உரோங்டா பாபு 1982. பெஸ்ட் காரோ ஃபியூச்சர் ஃபிலிம் ரிம்டோ கிட்டாங்கா. பெஸ்ட் தாய் பகை ஃபியூச்சர் ஃபிலிம் பாய் டாங். நான் ஃபியூச்சர் கேட்டகரி விருதுகள். பெஸ்ட் நான் ஃபிக்ஷன் ஃபிலிம் ஃப்ளவரிங் மேன். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி லிட்டில் விங்ஸ். பெஸ்ட் ஆர்ட் கல்ச்சர் ஃபிலிம் தி டைம்லெஸ் தமிழ்நாடு. பெஸ்ட் நரேஷன் வாய்ஸ் ஓவர் ஹரிகிருஷ்ணன் எஸ். பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் காட் வல்ச்சர் அண்ட் ஹியூமன். பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் கிட்டே தி ஸ்கேவெஞ்சர். பெஸ்ட் டைரக்ஷன் பியூஷ் தாகூர். தமிழில் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கிய பார்க்கிங் திரைப்படம் 3 தேசிய விருதுகளை வென்றது. அவை சிறந்த திரைக்கதை, சிறந்த தமிழ் திரைப்படம், சிறந்த துணை நடிகர். தற்போதைய மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். நண்பர்களுக்கான கேள்வி. 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதை பெற்ற திரைப்படம் எது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.